வணக்கம். இது வைரல் வீடியோ. அசீம் சியோ, நான் உங்கள் அசீம். கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கு. அந்த வழக்குக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயம் எங்க ஏரியா பக்கத்தில் நடந்த ரெண்டு விஷயத்தை பத்தி சொல்லணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ராயப்பேட்டால வசிக்கக்கூடிய ஒரு மாணவி, +1 படிக்கிற மாணவி, ராயப்பேட்டா ஏரியால இருந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வீட்டு கழிவறையை சுத்தம் பண்ண வச்சிருந்த சானிடைசரையோ ஆசிரியோ எடுத்து குடிச்சிருக்காங்க. தண்ணின்னு நினச்சி குடிச்சிட்டாங்க. ஸோ வயிற்று வலியில் துடித்த உடனே அவங்க வீட்டில் இருக்கவங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது பல்ஸு அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணுன்னு அதிர்ச்சியான ஒரு விஷயம் சொல்கிறாங்க டாக்டர். என்ன அப்படின்னாக்கா, 2 மாதம் கர்ப்பமாக இருக்குது அந்த பொண்ணு அப்படின்ற விஷயமா அவங்க பெற்றோருக்கு சொல்கிறாங்க. அவங்களும் அதிர்ச்சி அடைஞ்சு உடனடியாக அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே கீழ்பாக்கு கூப்பிட்டு போய் அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சு கருக்கலைப்பு பண்ணியிருக்காங்க. அந்த கருக்கலைப்பு பண்ணதுக்கப்புறம் அது போலீஸ் கேஸ் ஆகி, அதுக்கப்புறம் போலீஸ் விசாரிக்கிறதுல அந்த பொண்ணுகிட்ட விசாரிக்கும் போது அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, 16 வயசு பையன் ஒருத்தன் அவங்க கூட ஃப்ரெண்டாக இருந்திருக்கான். அந்த மாதிரி அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசி பழகி அவங்க கூட தனிமையில் சந்திச்சு 2 பேருக்குள்ள அந்த உறவு வச்சிருக்காங்க. ஸோ அதன் காரணமாக இந்த பொண்ணு கர்ப்பம் அடைஞ்சிருக்கா அப்படிங்கிற விஷயம் அந்த பொண்ணு வாக்குமூலமாக போலீஸார்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பொண்ணு கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அந்த பையனை 16 வயசு பையன் அவனை போக்சோ வழக்கில் கைது பண்ணி கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு சம்பவம். அதே மாதிரி திருவல்லிக்கேணியில் ஒரு சம்பவம் என்னன்னா, அந்த பகுதியில் +2 படிக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ட்ரிப்ளிகேனில் இருந்து +2 படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க. அந்த ஸ்கூலில் சேர்த்த கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல. அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு திருமண ஏற்பாடுகள் பண்ணாங்க. ஸோ திருமண ஏற்பாடுகள் யார் கூட பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 32 வயசு ஆள் கூட கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. இந்த பொண்ணுக்கு 16 வயசு, +1 படிச்சுட்டு இருக்கு. ஸோ இவங்க +2 படிச்சுட்டு இருக்கு. அவருக்கு அந்த பொண்ணுக்கு 32 வயசு ஆளோட கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது போலீஸுக்கு தெரிய அவங்க போய் யாரோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அது யாருன்னு தெரியல. ஸோ அதன் அடிப்படையில் போலீஸ் விசாரித்து இந்த திருமணத்தை நிறுத்தியிருக்காங்க. அது சம்பந்தமாக போலீஸ் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அப்படிங்கிற 2 சம்பவம் நேற்று எங்கள் ஏரியா பக்கத்தில் நடந்த ஒரு விஷயங்கள். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம கொஞ்சம் பார்க்க போனோம்னா, கள்ளக்குறிச்சி விஷயம். கள்ளக்குறிச்சி விஷயத்தில் புதுசாக சொல்கிறதுக்கு அப்டேட்ஸ் இனிமேல் தான் கிடைக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. ஏன்னா 28ஆம் தேதிக்கு இந்த வழக்கை ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ அது வரைக்கும் என்ன நடக்க போகுதுங்கிறது கிணத்துல போட்ட கல்லாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது. இவங்க ப்ரிப்பரேஷன் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வக்கீலுங்க தரப்பில் பாப்பா மோகன் சார்லேருந்து அவங்க என்ன இது ஸ்கெட்சு போட்டிருக்காங்கன்றது வெளியே சொல்ல வேண்டாம்னு சொன்னதால அது சொல்ல முடியல. ஸோ அதுக்கு அடுத்து 28ஆம் தேதிக்கு அவங்க என்ன வியூகம் அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கேற்ற மாதிரியான வியூகத்தை மாற்றி அமைக்கிறதா என்னன்றதை பார்ப்பாங்க. ஸோ இப்போது இது வியூகம்லாம் அமைச்சு பண்ணுறது பார்த்தா ஏதோ ஒரு பெரிய போர் அப்படின்னு நடக்குது அப்படிங்கிறது சுற்றி வளைச்சு பார்த்தா இது ஏறக்குறைய ஒரு குருச்சேத்திர போர் மாதிரி தான் இருக்கு. ஈவில் வெர்சஸ் காட்லினஸ் அப்படின்றது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு போர் தான் இது நடந்துட்டு இருக்கு. இந்த போரில் ஜெயிக்க போகிறது யாரு அப்படிங்கிறது இந்த வழக்கு ட்ரையலுக்கு வரும்போது தெரியும். நம்ம ஏன் ஒன்றும் இல்லாத விஷயமா இருந்தால் கூட இதை பற்றி அடிக்கடி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த வழக்கை லைவாக வச்சிருக்கணுங்கிறது முக்கியம் இல்லை. அதையும் மீறி சில விஷயங்கள்ல மோட்டிவேஷன் தேவைப்படுது எல்லாருக்கும். அந்த யாருக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாணவி தரப்பு ஆளுங்களுக்கு மோட்டிவேஷன் தேவைப்படுது. உதாரணத்துக்கு அவங்க தாயையே கூட எடுத்துக்கலாம். அவங்க தாய் செல்விக்கு மோட்டிவேஷன் தேவைப்படுற சூழ்நிலையில் அதுக்கான மோட்டிவேஷனை நம்ம கொடுக்கறது நம்ம கடமையாக இருக்கிறதுனால செஞ்சிட்டு இருக்கோம். என்ன அப்படி பெரிய மோட்டிவேஷன் தேவைப்படுது அவங்களுக்கு நீங்கள் கேட்குறது என் காதில் உழுவுது. அதாவது பள்ளித்தர பாட்கள் கேட்குறது என் காதில் உழுவுது. அந்த மோட்டிவேஷன் என்னங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கதை மூலமா அதை சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு அரசன் இருந்தா, அந்த அரசனுக்கு யானைப்படை ஒன்று வந்தது. அந்த யானைப்படையில ஒரு மிக திறமையாசாலியான ஒரு யானை இருந்தது. அந்த பல போர்கள்ல அந்த யானை திறமையா போர் செஞ்சு இந்த அரசனுக்கு பல வெற்றிகளை தேடி கொடுத்துச்சு.
அந்த யானையை வந்து இவன் வந்து ஒரு ராஜ மரியாதை கொடுத்து கவனிச்சிட்டு இருந்தான். அந்த ராஜ மரியாதைக்கு ஏற்ற மாதிரி அந்த யானையும் இவனுக்கு வந்து பல போர்களில் வந்து உதவி செஞ்சு இந்த யானை மேலே ஏறி போய் தான் அரசன் வந்து போர் புரிவான். இந்த போர் நுணுக்கங்கள் தெரிந்த யானைகளில் வந்து இந்த யானை ஒன்று. ஏன்னா எந்த சண்டையில் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சில அந்த யானைகளுக்கே ஒரு தனித்தன்மை இருக்கும். நம்ம சொல்லி திருப்புறதுக்கு முன்னாடியே அதுங்க திரும்பி நமக்கு வசதி ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரியான சில விஷயங்கள் யானைகளுக்கு அறிவு ஜாஸ்தி. அந்த மாதிரியான அறிவு இந்த யானைக்கு அதிகமாக இருந்தனால இந்த யானையை யூஸ் பண்ணி இந்த அரசன் வந்து பல போர்களில் வெற்றி பெற்று அப்படி இருந்துட்டு இருக்க சூழ்நிலையில இந்த யானைக்கு கொஞ்ச நாள்ல தளர்ச்சி அடைஞ்சு உடம்பு ரொம்ப தளர்ச்சி அடைஞ்சு போயிடுச்சு. ஸோ இதை வந்து தளர்ச்சி அடைஞ்சு போன யானையை பயனில்லாமல் போன யானையை தூக்கி அனுப்பிடக்கூடாது, எங்கேயும் வீசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உள்ள மரியாதைகள் அவை ஏற்கனவே செஞ்சு கொடுத்த விஷயங்களுக்கான மரியாதைகளாகவும் இருக்கும். அதனால இந்த யானைகளுக்கு வந்து என்னென்ன தேவைகளோ சாப்பாட்டுல இருந்து அதோடைய பாதுகாப்பான இடம், அதுக்கப்புறம் அது சுதந்திரமா உலாவக்கூடிய இடம், இந்த மாதிரி நிறைய வசதிகளை செஞ்சு கொடுத்து அந்த யானையை பத்திரமா பார்த்துக்கிட்டான். ஸோ இந்த யானை ஒரு நாள் பாகன் கூட்டிட்டு வாக்கிங் போகும்போது ஒரு குளத்துல தண்ணி குடிக்க போகும்போது அந்த குளம் சேறு சகதியமா இருந்ததுல கால் வந்து சேத்துல மாட்டிக்கிச்சு. கொஞ்சம் பலமா இழுக்கிறதுக்கு முடிவு பண்ணோடனே இன்னொரு காலம் சேத்துல இறங்கினோடனே 2 காலம் சேத்துல இறங்கி இந்த யானையால வெளியே வர முடியாது. ஏன்னா ஏற்கனவே தளர்ந்து போய் இந்த யானையால வெளியே வர முடியல. பாகன் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தா முடியல. அவனாலையும் 4 காலம் சேத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி உள்ள இறங்கிட்டு இந்த யானை ஏறக்குறைய படுத்துருச்சு. ஸோ இந்த யானை கத்த ஆரம்பிச்சிருச்சு உயிர் பயத்துல. ஊர் மக்கள்லாம் ராஜாவுக்கு செய்தி சொல்லி ராஜா எல்லாமே வந்து யானையை வந்து பார்க்க, யானை வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்க சூழ்நிலையில அந்த குளத்துல சேத்துல மாட்டிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த யானையை வெளியே எடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, எதோ பண்ணி பார்த்தாங்க, எதுவுமே பழிக்கல. அந்த யானை வந்து உயிர் பயத்துல கத்திட்டு இருக்கதான் மிச்சமா இருந்தது. ஸோ அப்படி இருக்க சூழ்நிலையில புத்தர் வந்து அந்த பக்கமா கிராஸ் பண்ணி போயிருந்தாங்க. புத்தர் அதை பார்த்துட்டு அந்த சூழ்நிலையில பார்த்துட்டு அவருக்கு புரிஞ்சிருச்சு என்ன நடந்துட்டு இருக்கு, யானையை காப்பாற்றுறதுக்கு இவங்க என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, யானை சேத்துல மாட்டிட்டு இருக்கு, எல்லாமே அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அவர் ராஜா கிட்ட போய் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றாரு, இந்த குளத்தை சுத்தி நீ நின்று போர் முரசு ஒலிக்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா போர் முரசு ஒலிக்க. ஏங்க யானை சேத்துல மாட்டிக்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கு, இந்த நேரத்தில் போர் முரசு ஒலிக்க செய்றீங்களா அப்படின்னோட சொல்றதை செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் முரசை அறிவிக்கிறவங்களை கூப்பிட்டு அந்த பம்பை அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஊதுக்குழல் எல்லாம் வச்சு இது பண்ணுவாங்கல்ல போர் முரசு, அந்த போர் முரசை ஒலிக்க வச்சிருக்காங்க. இந்த யானைக்கு அருகாமையில் நின்று குளத்தை சுற்றி நின்று. ஸோ கொஞ்ச நேரம் அது சுற்றினோன்னா அந்த யானையோட உடம்புல வந்து ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அந்த தளர்ச்சியான உடம்பு வந்து லேசா முறுக்கேற மாதிரி இருந்தது. படுத்து கிடந்த யானை எந்திரிச்சு நின்றுது. யாரோட உதவி இல்லாம கொஞ்ச நேரத்துல அந்த முரசு சத்தம் அதிகமாக யானை யாரோட உதவி இல்லாம எந்திரிச்சு குளத்தை விட்டு வெளியே வந்துருச்சு சேத்துல இருந்து. இது எப்படி நடந்துச்சுன்னு பலருக்கு பேருக்கு ஆச்சரியம். எதுவுமே நம்ம செய்யல, இந்த முரசுடைய சத்தத்துல அது எந்திரிச்சு வெளியே வந்துருச்சு அப்படின் போது அப்பதான் கௌதம புத்தர் சொன்னாரு, இது தளர்ச்சி அடைஞ்சிருச்சுங்கிறது வந்து உடல் அளவுல தளர்ச்சி அடைஞ்சிருக்கின்றதா, மனசளவுல தளர்ச்சி அடைஞ்சா மட்டும்தான் இது வந்து ஃபுல்லா தளர்ச்சி அடையும். அந்த மனத்தளர்ச்சி இப்ப ஏற்பட்டுச்சு அந்த யானைக்கு. அந்த தளர்ச்சியை ஏற்படுத்த விடாம காப்பாத்துறது தான் அந்த யானைக்கு நம்ம கொடுக்குற மரியாதைன்றனால போர்ல ஈடுபட்ட யானை அப்படிங்கிறனால அந்த போர் முரசை ஒலிக்க செய்தேன். அந்த போர் முரசு சத்தத்தை கேட்டோன்னு அந்த யானைக்கு ஒரு உணர்ச்சி வரும், சுறுசுறுப்பு வரும். அந்த அதாவது சில விஷயங்களை கேட்கும்போது நமக்கு உடம்பு முறுக்கேறும்ல, அந்த மாதிரி அந்த யானைக்கு முறுக்கேறி அது இயல்பான ஒரு தன்மை வெளிப்பட்டு அந்த தளர்ச்சியெல்லாம் காணாம போய் அதுல இருந்து வெளியில வந்து குளத்துல இருந்து அதுவாகவே வெளியே வந்துச்சு. அந்த புத்துணர்ச்சி தான் அதுக்கு கொடுக்கணும், மனதளவுல இந்த புத்துணர்ச்சியை கொடுத்தா மட்டும்தான் அதுவே வெளியே வரும் அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி அந்த யானையை கூட்டிட்டு போய் அவங்க பாதுகாப்பா அதுக்கப்புறம் வச்சு இந்த கதையை எதுக்காக சொல்றேன்னா, அந்த யானை அப்படிங்கிற இடத்துல செல்வியை வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு அந்த கதையை பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இவ்வளோ நாள் போராட்டத்தில் கொஞ்சம் தளர்ச்சி அடைஞ்சு போயிருக்க செல்விக்கு நம்மளுடைய கைங்கரியம் என்ன பண்ண முடியும், நம்ம என்ன உதவி செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு உணர்ச்சி புத்துணர்ச்சியை கொடுக்குற மாதிரி ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கணும், அவங்கள தளர்வடைய விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அடிக்கடி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்கிறது.
அப்படின்றது காரணத்தை நான் நிறைய பேருக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா கமெண்ட்ல வந்து விஷயமே இல்லாம வந்துட்டியா பாய் அப்படின்லாம் சொல்லி கமெண்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கமெண்ட்டுக்காக நான் சொல்ல வரல. நம்மளுக்கே வந்து சில விஷயங்களை வந்து செல்விக்கு வந்து சொல்லிட்டே இருந்தாதான் அவங்களும் கொஞ்சம் புத்துணர்ச்சியோட செயல்படுவாங்க. தளர்ச்சி அடையாம இருக்காங்க, நம்ம மக்கள் நம்ம பின்னாடி இருக்காங்கங்கிற நம்பிக்கையை நமக்கு அவங்க கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தொடர்ந்து பேசிட்டு வர்றோம். ஸோ இந்த தொடர்ந்து பேசிட்டு வர்றதுனால அவங்க புத்துணர்ச்சி அடைஞ்சிருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா நம்ம பேசுறதுனால மட்டும் ஆக மாட்டாங்க. நீங்க உங்களுடைய கமெண்ட்டுகளில் வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களையும் நீங்களும் சொல்லணும். அவங்களுக்கு மக்கள் அவங்க பின்னாடி இருக்காங்கங்கிற தைரியத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த தைரியம் தான் அவங்களுக்கு கொடுத்த ஊட்டச்சத்து. நீங்க கொடுக்கறது அந்த பக்கபலம் வந்து நாங்க உங்க பின்னாடி இருக்கோம் அப்படிங்கிற ஆதரவை தெரிவிக்கிறது மட்டும்தான். அது எப்படி தெரிவிக்கணும்னா உங்களோட கமெண்ட்டுகள்ல வந்து நீங்க அதை சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.